ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு நாம் ஷோக்கில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற லைனில் செட்டிநாயக்கம்பட்டி 4 ரோடுக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1350 சதுரடியில் 1200 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 வீடு இருக்குது. ஒரு வீடு பார்த்தோம் அப்படின்னா 35 லட்ச ரூபா ப்ரைஸும், இன்னொரு வீடு வந்து 45 லட்ச ரூபா ப்ரைஸும் வந்து கோட் பண்ணுறாங்க. 1350 சதுரடியில் 45 லட்ச ரூபா ப்ரைஸில் ஒரு வீடும், 1200 சதுரடியில் 35 லட்ச ரூபா ப்ரைஸில் ஒரு வீடும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடு முழுக்க வடக்கு பார்த்து பிளான் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம் பார்க்குற இந்த வீடு வந்து செட்டிநாயக்கம்பட்டி 4 ரோடில் இருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட இருக்காதுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு மினி பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, அது இல்லாமல் ஷேர் ஆட்டோன்னு நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருந்து ரைட் சைடு கார்னர் பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்துடும். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டிமார்ட்டுக்கு டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மெயின் ரோடு ஹைவேஸுக்கு பக்கத்தில் இருக்க பேரல் ரோடுக்கு நியர்பையாக தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சைடு லேண்ட் ஏரியா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1400 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2100 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆவரேஜாக கால்குலேட் பண்ணும்போதே தெரியும். கட் ரோட்லேருந்து நமக்கு 4வது ஃப்ளாட்டாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 23 அடி ரோடு ஃபேஸிங் வந்து நமக்கு கிடைக்குது. அதே போல் வேஸ்டேஜ் வாட்ரு வெளியில் வர்றதுக்கு தகுந்த மணிக்க அவுட்லெட் வெளியில் கொடுத்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. செப்டிக் டேங்க் ப்ரொவிஷனும் நமக்கு வெளியிலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இது தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு மல்டி கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து டிசைனிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வர்றதுக்கான மெயின் ரோடு வந்து இது தான். ரோட்டில் இருந்து கரெக்டாக 4வது ஃப்ளாட்டுங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட்டு. இந்த என்ட்ரன்ஸ் கேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹை கேஜில் கொடுத்து சிஎன்சி கட் கொடுத்து ஒரு மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 14க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் வால் பெயிண்டிங்கும் அழகாக பண்ணியிருக்காங்க. லைட் ப்ளூ கலரில் மாடிக்கு போகிற அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு கீழேயே கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியோடையும் அதே போல் அவுட்டர் டாய்லெட்டும் நமக்கு கிடச்சிருது. இதுதான் கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மணிக்கே ஃபெசிலிட்டியோட இபி ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவுட்டர் டாய்லெட். இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4 அப்படிங்கிற சைஸில் நமக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் வந்து போட்டிருக்காங்க. போர்வெல் பார்த்தீங்க அப்படின்னா 950 அடியும், வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இபி ப்ரொவிஷன் வந்து கார் பார்க்கிங்கோட லெஃப்ட் கார்னரில் கிடச்சிருது. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டுமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கொடுத்துட்றாங்க. மற்ற வீடுகளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வீட்டோட ராஜநிலை. மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 20க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. இதில் பண்ணியிருக்கக்கூடிய வால் பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பண்ணியிருக்க மாதிரியே வீட்டுக்குள்ளேயும் அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்கு பார்த்தீங்கன்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஃப்ளோரிங் டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மணிக்க ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் இருக்கும். தேவையான அளவுக்கு டிவி ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு தகுந்த மணிக்க ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட டைனிங் ஹால் அண்டு கிச்சன் ஏரியா. இதோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதாவது இந்த கிச்சன் ஏரியா வந்து வாஸ்து முறைப்படி ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க.
அண்டு நார்த் அண்டு வெஸ்ட்டு கார்னரில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழேயே வந்து தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தகுந்த மெனிக்க ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பூஜை ரூமு. இந்த பூஜை ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் தேவையான திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க செல்ஃப்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து வித்தவுட் கபோர்டு ஒர்க்குனால வந்து 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. கபோர்டு ஒர்க்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நம்ம அமௌண்ட்டு கட்டணும். இந்த வீட்டோட லிவிங் ஹாலில் இருந்து 2 பெட்ரூமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக நமக்கு கிடச்சிருக்கு. இதில் ஏசி ப்ரொவிஷன் அண்டு யூபிஎஸ் ப்ரொவிஷன்னு எல்லா ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே போல் இதில் தேவையான திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மெனிக்க கேபினட் ஃபெசிலிட்டியோட நமக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதில் வந்து இன்னும் நமக்கு இந்த வெஸ்டர்ன் டைப் மெத்தடு வந்து இன்னும் ஃபிட் பண்ணலை. ஆனால் அதுக்காக தான் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து A to Z வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 19 பில்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பூச்சுக்கு செட்டிநாடு சிமெண்ட்டும், காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும், அதே போல் செங்கக்கல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாம்பர் கல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் A to Z வந்து சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரியே இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் நமக்கு ஏசி ப்ரொவிஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதே போல் எல்லா ரூம்ஸுக்குமே சன்லைட்டு உள்ளே வர மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் மட்டும்தான் வந்து நமக்கு தேக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. மிச்ச எல்லா டோருமே வந்து நமக்கு வந்து குமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் வந்து ரெடிமேட் டோராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இதை இந்தியன் டைப் மெத்தடில் வந்து நமக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு லோன் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது. எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி, இது இல்லாமல் ஸ்டேட் பேங்க்கு எல்லாத்துலேயுமே வாங்கிக்கலாம். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் 8.5ம், ஸ்டேட் பேங்க்கில் 8.8ம், ஹெச்டிஎஃப்சியில் 9.1 வரைக்கும் ரேஷியோவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு லோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 20 நாள்லேயே வந்து லோன் அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். அடுத்ததாக இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும்னா திண்டுக்கல் டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிற லைனில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல்.